அன்புள்ள விருச்சிக ராசி அன்பர்களே வணக்கம். இந்த வார ராசி பலன். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு 4ஆம் இடத்தில் சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன், ராகு இணைவு. 5இல் சனி. 8ஆம் இடத்தில் குரு வக்கரமடைந்திருக்கிறார். 10இல் கேது பகவான் சஞ்சாரம் செய்கிறார். எதிர்நீச்சல் போட்டாவது தாங்கள் அடைய வேண்டிய இலக்கை அடைவீர்கள். அலைச்சல் அதிகம் உண்டு. இருப்பதை அனுபவிக்க இடையூறுகள் உண்டாகும். பிறருக்கு கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்ற அரும்பாடுபட வேண்டியிருக்கும். தொழில் வியாபாரத்தில் சற்று கவனமாக தாங்கள் இருத்தல் வேண்டும். இல்லாவிட்டால் தொழிலில் நஷ்டம் வர வாய்ப்பு உண்டு. கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் இருந்த நெருக்கடிகள் தற்போது குறையும். தாங்கள் என்றைக்கோ கடனாக கொடுத்த பணம் திரும்பி வரலாம். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பிறருடைய வேலையையும் சேர்த்து செய்வதால் உடலில் அசதி, சோர்வு வந்து விலகும். பிறருடைய வேலையையும் தாங்கள் சேர்த்து செய்ய வேண்டியிருக்கும். தங்களுடைய தனித்திறமையால் எதையும் சமாளிப்பீர்கள். மற்றவர்களால் முடிக்க முடியாத வேலைகளை தாங்கள் எளிதாக முடிப்பீர்கள். மாணவர்கள் நன்றாக படிப்பர், நல்ல மதிப்பெண்களை பெறுவர். போட்டித் தேர்வுகளில் கலந்து கொண்டு பரிசு பாராட்டுதல்களை பெறுவார்கள். சிலருக்கு பதவி உயர்வு கிடைக்கலாம். சிலருக்கு இடமாற்றங்கள் கிடைக்கலாம். 8இல் குரு இருந்தால் கூட அவர் தங்களுடைய தன குடும்பஸ்தானத்தை பார்ப்பதால் தேவைக்கு ஏற்ப பண வரவுகள், பண உதவிகள் கிடைக்கும். கடன் வாங்காது சமாளித்துக் கொள்ளலாம். சூரியன் 4இல் இருப்பதால் உஷ்ண நோய்கள் அதிகரிக்கும். உடலில் அசௌகரியம் தோன்றி மறையும். சிறு சிறு பிரச்சனைகள், குறிப்பாக வயிறு உபாதைகள் ஏற்படக்கூடும். வண்டி வாகனங்களில் செல்லும் போது கவனமாக செல்லுதல் வேண்டும். அதிக கவனமாக இருத்தல் வேண்டும். அலைச்சல்கள் அதிகரிக்கும். பத்திர பதிவுகளின் போது கவனம் தேவை. ரியல் எஸ்டேட் துறை அன்பர்கள் சற்று கவனமாக செயல்படுதல் வேண்டும். பத்திரத்தினை சரிபார்த்து அதன் பிறகே வீடு, மனை போன்றவற்றை வாங்குதல் வேண்டும். சிலருக்கு ஆன்மீகத்தில் நாட்டம் ஏற்படும். கடன் வாங்காமல் இருக்கின்ற பிரச்சனைகளை தாங்கள் சமாளித்தல் வேண்டும். சுகஸ்தானம் பாதிக்கப்பட்டிருப்பதால் சிறு உடல்நல குறைபாடு என்றாலும் உடனே மருத்துவரை சென்று சந்தித்தல் வேண்டும். கோவிலுக்கு சென்றால் முருகனை வழிபடுங்கள். கந்த சஷ்டி பாராயணம் செய்யுங்கள். வாழ்க வளமுடன், மங்களம் உண்டாகட்டும்.